மார்னிங் சார். குட் மார்னிங். என்னோட பேரு பிரபாகர். சொல்லுங்க. நான் ஸ்டார் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து வர்றேன். உங்க வீட்ல சீமந்தம் நடக்க போகுது இல்ல, அத பத்தி பேசலாம்னு தான் வந்திருக்கேன். குழந்தை வேண்டாம்னு சொன்னதுக்கு முதல்ல நான் வம்சியை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். ஃபங்க்ஷன் ஹால்ல வச்சிருக்கீங்களா, மாடியில வச்சிருக்கீங்களா, இல்ல வெளியில வச்சிருக்கீங்களா? எப்படி கிராண்டா பண்ண போறீங்க? எத்தனை பேரை கூப்பிட போறீங்க? நான் வேணா உங்களுக்கு ஆல்பம் கூட காட்டுறேன். இதெல்லாம் நாங்க ஆர்கனைஸ் பண்ண ஈவென்ட்ஸ். என்ன சீமந்தம்னு சொல்றீங்க? இங்க சீமந்தம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு யார் சொன்னா? இந்த வீட்ல பிரெக்னன்ட் லேடி இல்லையா? இங்க சீமந்தத்துக்கு யாரு காத்துக்கிட்டும் இல்ல, செஞ்சு கொடுக்க சொல்லி உங்களை கூப்பிடவும் இல்ல. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். நான் வரேன் சார். இந்த டேப்லெட்டை போடு. தேவையில்லை, போட்டுக்கணுங்கிற அவசியமும் இல்ல. என்ன கீர்த்தி, என்ன ஆச்சு? நீங்க எல்லாரும் எனக்கு ஏற்கனவே அபார்ஷன் பண்ணியாச்சு. இவ குழந்தை செத்து போயிடுச்சுன்னு நினைச்சிட்டீங்கல்ல? நம்ம குழந்தை இல்லைன்னு யார் சொன்னா? நீங்கதான். நீங்க எல்லாரும் தான். நீங்க அப்படி நினைக்கலன்னா இப்ப வீட்டுக்கு வந்தவர்கிட்ட எதுக்காக அப்படி சொன்னீங்க? அந்த ஆள் வேணான்றதுக்காக நான் சொன்னேன். அதுக்கு இந்த வீட்ல கர்ப்பமான பொண்ணுங்களை யாரும் இல்லைன்னு சொல்லுவீங்களா? சாரி, நான் அப்படி மீன் பண்ணி சொல்லல. ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கவும் முடியல, எதிர்த்து பேசவும் முடியல, உங்களை விட்டு என்னால வாழவும் முடியல. அவ்வளவுதான், என்னோட வாழ்க்கைய முடிஞ்சு போச்சு. மாமா, நீங்களும் அக்காம பேசுறத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இந்த மாதிரி நிலைமையில சீமந்தம் பண்ணணும்ன்ற யோசனை எனக்கு எப்படி வரும் சொல்லு? அக்காவோட நிலைமையில யார் இருந்தாலும் இப்படிதான் நினைப்பாங்க மாமா. அவளை உட்கார வச்சு எல்லாரும் அவகிட்ட பேசி அவ மென்டலி ஸ்ட்ரெயின் ஆயிட்டானா? கண்டிப்பா அந்த மாதிரி நடக்கும் மாமா. ஆனா இப்படி மென்டல் ஸ்ட்ரெயினால அவங்க படுற கஷ்டத்தை விட மனசளவுல அக்காக்கு கிடைக்கிற சந்தோஷத்துல இன்னொரு 10 நாள் அதிகமா வாழ்வாங்கல்ல. அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் அவளை எந்த ஒரு கஷ்டமும் நெருங்காம இருக்கணும் தான் என்னோட ஆசை. இன்னும் நீங்க என்ன மாமா யோசிக்கிறீங்க? இந்த சீமந்தத்துக்கு நிறைய பேர் கூட்டமா வந்து அவ ஸ்ட்ரெயின் ஆகி இதுக்கு முன்னாடி மாதிரி தலை சுத்தி எல்லாரும் அவளுடைய நிலைமைய பார்த்து துருவி துருவி கேள்வி கேட்டாங்கன்னா, அவங்க பேச்சு காரணமா கீர்த்திக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா? அந்த மாதிரி ஒரு சந்தேகம் சீமந்தம் நடந்தாதான் வரும் இல்ல மாமா. எப்ப வேணாலும் எந்த நேரம் வேணாலும் வரலாம். வீட்டுக்கு சொந்தக்காரங்க வர மாட்டாங்களா, கேட்க மாட்டாங்களா? எப்பவோ யாரும் கேட்பாங்கன்றதுக்காக அக்காக்கு இருக்கிற அந்த ஒரே ஆசையை நிறைவேற்றாம இருக்கிறது நல்லதில்ல மாமா. அதுவும் உங்க வாயை திறந்து ஆசையை சொன்னதுக்கு அப்புறம் செய்யாம இருக்கிறது நல்லதில்ல. நான் சொல்றது கேளுங்க, சீமந்தத்தை நடத்துங்க மாமா. எனக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற என் கீர்த்தி முகத்தை பார்க்கணும்னு தோணுது. கண்டிப்பா பண்ணலாம். கடைக்கு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடு. வம்சி, உங்க அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கீங்களா? என்ன நீ இப்பதான் வரீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஏமா அப்படி கேக்குற? உங்க வீடு தானே, எங்க சொந்தமும் நீங்க தானே. நீங்க ஏன் சொந்தம் இல்லாதப்போ, உங்க அந்தஸ்து ஏன் அந்தஸ்தா இல்லாதப்போ நான் எப்படி உங்களுக்கு சொந்தமாவே? நாங்க உங்க ஆளுங்க இல்லையா? ஏன் பொண்ணு, உங்க பாட்டிமாவோட பேத்திய இந்த வீட்டு மருமகளை ஆக்க முடிஞ்சுதா? அத்தை இல்ல இல்ல, அத விடு. வீட்டுக்கு வந்த மருமக நாள் தள்ளி கர்ப்பமா இருக்கா, அதையாவது என்கிட்ட சொன்னீங்களா? அது நல்லாதான் இருக்கு. ஏண்டா என் பொண்ணு எங்க? அதான்டா உன் பொண்டாட்டி மேல இருக்கா. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். தலைவலி ஆரம்பமாயிடுச்சுடா. கீர்த்திய ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. அவளை தனியா விட்டுட்டு நீ எங்கேயும் போயிடாத. அத்தை. அத்தையா? இந்தாம்மா.